லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி கம்பை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாங்க. ஒரு கப்பு கம்பு எடுத்துக்கலாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. இதில் நார்ச்சத்து, இரும்பு சத்து, புரதச்சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு உடல் எடை கம்மியாகுதுங்க. இதில் புரதச்சத்து, கால்சியம் மற்றும் வைட்டமின் ஏ அதிக அளவில் இருக்கிறது. இதில் இருக்கிறதுனால ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. எந்த கப்பால் ஒரு கப்பு நம்ம கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இதுல நார்ச்சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால இது ஒரு ஆரோக்கியமான பருப்பு வகை. அதே கப்புல நம்ம 1/4 கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க. இதுல பொட்டாசியம், நார்ச்சத்து இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, இதய நோயை தடுக்க உதவுகிறது. 2 ஸ்பூன் நம்ம பாசி பருப்பு போட்டுக்கலாங்க. இதுல இரும்பு சத்து, கால்சியம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜீரணம் சீக்கிரம் ஆகக்கூடிய பருப்பு வகை. அதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணால் கருப்பு உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண் தூசுலாம் இருக்குங்க. அதனால் 2 டைம் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள். இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் 4 காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம 5 இல்லைன்னா 6 ஹவர் ஊறட்டங்க. பாருங்கள், 6 ஹவர் ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பை நம்ம போட்டுக்கலாங்க. இது கூடயே நம்ம ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. இது கூடயே நம்ம 6-7 பூண்டு உரிச்சது, தோல் உரிச்சது போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நைஸாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம நைஸாக அரைச்சின்னு வந்துடணுங்க. அரைச்சின்னு வந்ததை நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற பருப்பு வகையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாங்க. இதுக்கு பூண்டு, இஞ்சிலாம் போட தேவையில்லைங்க. பாருங்கள், இதையும் நைஸாக நம்ம அரைச்சின்னு அந்த பவுல்லே ஊற்றிக்கலாங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க தேவையில்லைங்க. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு 5 ஹவர் நல்லா பருப்பு, கம்பெல்லாம் ஊறிட்டு அதிலே நம்மளுக்கு புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை. இப்போ இந்த மாவில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் போட்டுக்கலாம். துண்டு துண்டாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா மாவை நம்ம கலக்கி கொடுக்கலாம். கம்பு வச்சு நம்ம எத்தனையோ வெரைட்டியான நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்வோங்க. ஆனால் இந்த மாதிரி பருப்புலாம் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், மாவு நல்லா கலக்கிட்டேங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம எவ்வளோ மெலிசாக தேய்க்கிறோமோ அவ்வளோ மெலிசாக நல்லா வருங்க தோசை. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாங்க. நார்மலாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி ஃபுட் எடுத்தால் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு தெரியாதுங்க. இந்த மாதிரி கம்பில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும்னா வெயிட் நம்மளுக்கு கம்மியாகுங்க. பாருங்கள், இந்த பக்கம் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கம்பில் நிறைய ரெசிபி போட்டிருக்குறேங்க நான் பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்கள் வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை எடுத்துடலாங்க. பாருங்கள், கம்பு ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு எந்த சட்னி இருந்தாலும் காரசாரமாக நல்லா இருக்குங்க. நான் தேங்காய் கடலை சட்னியை வச்சுருக்கேங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வெயிட் கம்மியாக ஆகுது, சுகரும் கண்ட்ரோல் ஆகுதுங்க. நம்ம சேனலில் அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப போட்டிருக்கோங்க. நீங்கள் வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட்டை கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் சரி, சுகரை கம்மியாகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு
இந்த மாதிரி வந்து வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.